साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீதா. நான் இரும்புலியூர்லேருந்து வரேன். நான் நிறைய கோவிலுக்கு, அம்மன் கோவில், சிவன் கோவில், பெருமாள் கோவில், நிறைய கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். நான் ஐயப்பன் பக்தன். எனக்கு ஐயப்பன் தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் மலையாளி. எனக்கு ஐயப்பன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஒரு 8 வருஷமாக எனக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைனா அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனை. நிறைய கோவில்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்மீகம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 2.5 வருஷமாக ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்டலாம் நான் போயிருக்கேன். ஏன்னா எனக்கு சொல்ல முடியாத பிரச்சனை நிறைய விஷயம் பகிர்ந்துக்க முடியும், நிறைய விஷயம் பகிர்ந்துக்க முடியாது. அதனால் நான் என் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்டலாம் சொன்னேன், எனக்கு பிரச்சனை நிறையா இருக்குது, சரியே ஆக மாட்டேது, இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டப்போ, இது மாதிரி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனைன்னு ஒரு ஆலயம் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, உங்கள் பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நம்ம பாபா கோவிலுக்கு வந்தேன். வண்டலூர் வழித்துணை பாபா கோவிலுக்கு நான் வந்த பிறகு எவ்வளவோ மாற்றங்கள். எனக்கு கண்டிப்பாக சொந்தம் பந்தம் யாருனாலையுமே எனக்கு அது தீர்வு கிடைக்கல. ஆனால் நம்ம பகவான் ஷாய் எனக்கு நிறைய பண்ணியிருக்காது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் என்னுடைய மூலியமாக எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், உங்கள் பிரச்சனையை கொண்டு போய் நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா காலடியில் போடுங்க, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தீர்வு காட்டுவார். ஆனால் அவரை நம்பி போகணும். எல்லாரும் சொல்கிறாங்கிறதுக்காகலாம் போகக்கூடாது. நம்புங்க, கண்டிப்பாக கட்டாயம் நல்லதே நடக்கும். நம்ம ஷாய் ராம்ஜி அவர் நம்ம கூட்டு பிரார்த்தனையில் அவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. அது மூலியமாக நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. அதே போல் வரலட்சுமி அம்மை அவர்கள் எலுமிச்சம்பழம் பாபாவுடைய காலடியில் வச்சு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு அவங்க பிரசாதமாக கொடுக்குறாங்க. அது மூலியமாக நிறைய குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க. அது எனக்கு நிறைய தெரிய வந்தது. அதனால் நிறைய பேத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா, வண்டலூர் வழித்துணை பாபா கோவிலுக்கு போங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதுக்காக இவ்வளோ நான் எமோஷனலாக சொல்கிறேன்னா, நிறைய அனுபவம் ஜாஸ்தி. ஒரு வாரம் வியாழக்கிழமை என்னால் கோவிலுக்கு போக முடியலனாலும், என்ன பாபா என்னை இது மாதிரி பண்ணிட்டே அப்படின்னா, அது எப்படியாவது நான் வந்துடுவேன். அந்த 12 1 மணிக்குள்ளேயாவது நான் வந்துடுவேன். அந்த பூஜைக்கு நான் வந்துடுவேங்க. என்னால் கோவிலுக்கு வராமல் இருக்கவே முடியாது, பாபாவை பார்க்காம இருக்கவே முடியாது. பாபாவை நம்புங்க, நம்பினவரை கண்டிப்பாக அவர் கைவிடவே மாட்டார். பொறுமை, நம்பிக்கை, இந்த 2 இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் முன்னுக்கு வரலாம். நான் இன்னும் நம்புகிறேன். என் மூலியமாக நீங்கள் எல்லாருமே பாபாவை நம்பி வண்டலூர் வழித்துணை பாபா கோவிலுக்கு வாங்க. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். வணக்கம். என்னோடய பேர் ராஜேந்திரன். நான் பம்மல்லேருந்து வரேன். என்னுடைய நண்பர் சண்முகம்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட என்னோடய குடும்ப பிரச்சனைகள் மனசை விட்டு பேசுவேன். அப்படி பேசும்போது, சரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வியாழக்கிழமை வழித்துணை பாபான்னு சொல்லிட்டு வண்டலூரில் கூட்டு வந்து காமிச்சார். அந்த வண்டலூர் பாபாவுக்கு வந்ததுக்கப்புறம் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனைவிக்கு கழுத்தில் நரம்பு ப்ராப்ளம், எலும்பு தேய்மானம் இருக்குது. அந்த எலும்பு தேய்மானம்லாம் போனால் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னேன், அவ்வளோ பணம் என்கிட்ட கிடையாதுன்னு சொன்னேன். அவங்க பரவாயில்ல, நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும், இல்லை உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாபாட்ட நான் ஒரு சீட்டில் எழுதி போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி பணம் வந்துன்னே தெரியாது. எப்படியோடய என் கையில் பணம் அந்த பணத்தில் ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லும்போது, அவள் என்னால் சொல்ல முடியல சார், அவ்வளோ அழுதுட்டு அதுலேருந்து எனக்கு பாபா மேலே ஒரு எஃபெக்ஷன் வந்துடுது. அதே மாதிரி என்னுடைய மருமகளில் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். இங்கே ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் தான் இருந்தார். ஆனால் ஊருக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம், இங்கே என்னால் வாழ முடியல அப்படின்னு சொன்னார். நான் அதே மாதிரி சீட்டை எழுதி போட்டு வண்டலூர் பாபா வழித்துணை பாபாவுக்கு என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதேன். அதுக்கப்புறம் அவர் எங்களுக்கு எப்படி வழி காமிச்சாருன்னு தெரியாது. ஒரு 2 மாதத்தில் ஊருக்கு போயிட்டார். இப்போ கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, எனக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ நான் வேலையெல்லாம் திண்டாடுறேன், எனக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வழித்துணை பாபா பற்றி எனக்கு இவ்வளோ தூரம் வழி காமிச்ச எங்களுடைய ஆரோக்கிய நண்பர் சண்முகம் அவர்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா ஒரு உதவி செய்கிறாங்க. மற்ற இடத்துங்கெல்லாம் ஒரு சிடுன்னு போவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
வரும்போது சந்தோஷமாக இன்முகமாக வரவேற்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி குழந்தை பாக்கி இல்லைனாக்கா நீங்கள் வாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம், வழித்துணை பாப்பான்னு சொன்னேன். அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அங்கே போய் அவங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆனால் அவங்க சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போயிலே இருக்கலாம். மேலும் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லார்கிட்டையும் நான் சொல்கிறேன். அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்தால் இந்த கோவிலில் உழைக்கிறவங்க அத்தனை பேரும் இன்முகத்தோடு வரவேற்று அவங்களுடைய நம்மளுடைய பிரார்த்தனையெல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கு அவங்களும் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாரம் வாரம் இனிமேலும் வருவோம். அதே நேரத்தில் இந்த கோயில் வளர்கிறதுக்கு நானும் அவர்கிட்டே ப்ரே பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு புதுமையாக இருக்குது பேசுகிறதுக்கு. அவர்கிட்டே நான் ப்ரே பண்ணுறேன். எல்லாருக்கும் வழிகாட்டு சுவாமி பாபாவே அப்படின்னு சொல்லிட்டு வழி காமிக்கணும்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட ப்ரே பண்ணுறேன். என் பேர் கிருத்திகா. நான் பம்மல் சங்கரனக்குலேருந்து வரேன். நான் முன்னெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை வந்துடுறது. இப்போ கொஞ்ச நாள் அடிக்கடி வாரம் வர ஆரம்பிச்சிட்டேன். என் பையனுக்கு நிறையா ப்ராப்ளம்லாம் இருந்தது. நான் பாபாவை சேவிச்சப்பறம் தான் என் பையன் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான். அவனுக்கு ஸ்கூலில் இப்போ நிறையா அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா வந்துடுது. அவனுக்கு படிப்பில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது. அவனுக்கு நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சும் பாபாவை சேவிச்சப்பறம் தான். இப்போ எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆன அப்புறம் நான் பாபா வேண்டிகிட்டே இருந்தேன். நான் ரொம்ப அடிபட்டு ரொம்ப முடியாமல் போயிடுது. அப்புறம் பாபா தான் வந்து எனக்கு வந்து உதவி பண்ணி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து என் மறுஜென்மம் கொடுத்து எனக்கு பாபா தான் என்னை காப்பாற்றி கொடுத்தது. எனக்கு கண்ணில் ஒரு கண்ணு அப்படியே ஃபுல்லாக மூடியே போயிடுத்து. நான் பாபாவோட உத்தரவு வாங்கினேன். எனக்கு செவ்வாய்க்கிழமை காமரை எனக்கு கண்ணில் முழிப்பு வரணும், கண் மொழி திறக்கணும்னு பாபாவோட உத்தரவு வாங்கிட்டேன். அதே மாதிரியே எனக்கு கண்ணில் அது முழிப்பு வந்து நான் நல்லபடியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வலியெலாம் இருந்துகிட்ருக்கு. பாபாட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாபா உத்தரவு கொடுத்துருக்கெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கார். அதே மாதிரி கோவிலுக்கு வந்து சாய்ராம்ஜி இருக்கார். அவர்கிட்ட தான் நாங்கள் எல்லாமே உத்தரவு கேட்போம். அவர் உத்தரவு கொடுத்த பிறகு தான் அது வந்து பாபாவோட உத்தரவாக தான் நடந்துட்டுருக்கு. அவர்கிட்ட கேட்ட அதே உத்தரவு தான் பாபா அவர் மூலிமா எங்களுக்கு சொல்ல வச்சு எங்களுக்கு அந்த உத்தரவை நாங்கள் நடத்தி அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் கஷ்டத்துலேருந்து வீண்டு கொஞ்சமாக எங்களுக்கு நல்ல நிலைமை பாபா கொண்டு வச்சுட்டுருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையன் இப்போ நல்ல சந்தோஷத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப அதை பற்றி கவலையே இல்லை. நான் இப்போ பையனை பற்றி நான் கவலைப்படுறதே நான் விட்டுட்டேன். இப்போ முன்ன ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். இப்போ அவனை வந்து ஸ்கூலில் வந்து எல்லாத்தையுமே அவனை சேர்த்து ப்ரோக்ராமில் சேர்த்து வேறு நல்ல ஆளாக உட்கார வச்சுருக்காங்க ஸ்கூலில். அது எதுலேயுமே அவன் வந்து தோக்கிற அளவுக்கு இல்லாமல் கச்சேரிலாம் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா அவன் இல்லைன்னா அந்த ஸ்கூலில் அவன் எதுவுமே இல்லாத மாதிரி அந்த மாதிரி அவனை கொண்டு மேடம் உட்கார வச்சுருக்காங்க நல்லா. அவங்க மேடமும் வந்து ராமர் டிவோட்டி. அதனால் நல்ல சந்தோஷமாக இருக்குது. அவர் ஸ்கூல் நேமே சாய்ராம் தான். அந்த ஸ்கூலில் சேராம் அகாடமி எல்லாம் 2 பேரும் ராமரோட பேரும் பாபாவோட பேர் சேர்ந்த மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நல்லது நடந்துகிட்ருக்கு. பாபாவோட அருட்களை நான் ரொம்ப நல்லபடியாக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன். கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டத்தை பாபாவை மீட்டு எடுத்து மறுபடியும் நல்ல நிலைமையில கொண்டு வச்சுட்டுருக்கார். ரொம்ப சந்தோஷம். நமோ நமः ஸ்ரீ சாயி.